நான் சென்னையில தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? பாசமுள்ள அப்பா, உன் வீடியோவுக்கு இப்ப கமெண்ட் போட்டிருக்கேன். வீடியோ எல்லாமே அருமை. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க் யூ சோ மச்ப்பா. நன்றி. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மகளோடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட வீடியோஸ்லாம் நான் எப்படி பண்றேன், நல்லா இருக்கா இல்லையான்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட் மூலியமா சொல்லுங்கப்பா. சாப்பிட்டேன் அக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன் தம்பி. இன்னைக்கு இட்லியும் புதினா சட்னி. புதினா தக்காளி சட்னி. புதினா சட்னினா கிரீன் கலர்ல இருக்கும். அதுவே தக்காளி புதினா சட்னினா என்னன்னா, கார சட்னிய வதக்கிட்டு அதிலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அரைக்கும்போது, தக்காளி புதினா சட்னி. இல்ல புதினா தக்காளி சட்னி எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு குழப்பல. நான் புரியிற மாரி சொல்றேன். ஏன்னா புதினானா கிரீன் கலர்ல இருக்கிறது தான் நெனச்சுப்பீங்க இல்லையா? அது அப்படி இல்ல. நார்மலா செய்யக்கூடிய கார சட்னியிலேயே கொஞ்சமா புதினா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல வீட்ல சொல்லுங்க. ஜான் வாங்க. வணக்கம். என்னது சேலம்ல இருந்து நீங்க? நான் சென்னையில இருக்கேன் ஜான். நல்லா இருக்கீங்களா? வாங்க. வெல்கம் டு சங்கவி சமையல். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதாவரம் சிஸ்டர். ஆமா, ஆமா, ஆமா. நான் மாதாவரம் தான். வடசென்னை மாதாவரத்துல தான் நானும் இருக்கேன். அட லூசு கம்னாட்டி 12 மணிக்குன்னா நான் போடுறேன், 1 மணிக்குன்னா போடுறேன். ஆனா உன் வீட்டு பொம்பளைங்கலாம் 12 மணிக்கு, 1 மணிக்கு எங்கேயுமே போ மாட்டீங்களாடா? போடா மூதேவி. நாதாரி பயலே. தாலாட்டு பாடும். உன்னை யார்றா தாலாட்டு பாட கூப்பிட்டா? ஃபர்ஸ்ட்டு உன் வீட்ல இருக்கிறவங்கள போய் தாலாட்டு பாடி தூங்க வை போ. சூப்பர் சிஸ்டர் ஃபுட். தேங்க் யூ ஸோ மச். அக்கா எக்கு ரைஸு எப்படி செய்யணும்? செய்யறது ரொம்ப சிம்பிள் தான் ஹரி. உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் வேணும்னா வெஜ்ஜஸ் மட்டும் போட்டுக்கோங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ், கொஞ்சமா கோஸ் எடுத்துக்கோங்க. இல்ல முட்டையும் சேர்த்துப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து என்ன பண்ணீங்கன்னா, வீட்ல செய்யும்போது முட்டைய ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு, திரும்ப எண்ணெய் ஊத்தி, இந்த நான் சொன்ன கேரட்டு, பீன்ஸ், இது கோஸ் இதெல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி அத போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதிலேயே கொஞ்சம் சால்ட் போடுங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெறைய போடக்கூடாது. கொஞ்சமா போடணும். அத நல்லா போட்டு சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ரைஸு அதில போட்டுருங்க. அதில போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூளு, கரம் மசாலா இந்த மசாலாலாம் பிடிக்கும்னா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதையெல்லாம் போடணும். இல்ல எனக்கு மிளகு மட்டுமே போதும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நெறைய மிளகுத்தூள வந்து போட்டு, சால்ட் வந்து கொஞ்சம் தூக்கலா போடணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமா போடாதீங்க. அப்பதான் அது வந்து டேஸ்ட் குடுக்கும். அது மாரி நல்லா போட்டு கிண்டி, அதில கொஞ்சமா சோயா சாஸ் அத மட்டும் போடுங்க. சில்லி சாஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க, இல்லன்னா வேண்டாம். லாஸ்ட்ல இந்த எக்க வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டே பொரிச்சு, அத இதில போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். வேல்முருகன் வணக்கம். வாங்க எப்படி இருக்கீங்க? உங்கள் சமையல் வீடியோ அருமை. நன்றி, நன்றி. ஓகேம்மா. அப்பா உன் லைவுக்கு வரேன். லைவ் டைமு சொல்லும்மா. அப்பா நான் லைவ் வந்து ரெகுலரா போட மாட்டேன். எப்படி டைம் கிடைக்குதோ அது மாரி தான் போடுறேன். ஆனா டெய்லி மதியானம் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்ப்பா. அது பாருங்க நீங்க. அம் இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லப்பா. நான் வந்து 8ஆம் தேதி நவம்பர் 8 அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. ஆனா முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த வீடியோ நான் மெமரியா எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணேன். இன்னைக்கு இங்க ஷெடோன்னு கரண்ட் இல்ல. என்னோட மொபைல்ல சார்ஜர் இல்ல. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அத நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன். சண்டே நாளைக்கு. அதான் 12 மணி ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு சண்டே நான் அப்லோட் பண்றேன். கரண்ட் இல்லாம ரொம்பவே வந்து இன்னைக்கு சிரமமா போச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ப்பா. நான் டெய்லியுமே மத்தியானம் 12:45லேருந்து 2 மணிக்குள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். பாசமுள்ளப்பா உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட மகள் நான் டெய்லியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. லைவ் வர முடிஞ்சாலும், வரலனாலும் நான் டெய்லி ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிடுவேன். அத பாருங்கப்பா. இப்ப அப்பா கிளம்புறேன். பாய்மா. ஓகேப்பா வாங்க. தளபதி குமரவேல் ஹாய் ஹலோ. சின்ன நடிகை குஷ்பு போல இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? அப்படியா? சூப்பர் சூப்பருங்க. குஷ்பு மேடம் கோச்சிக்காம இருந்தா ரைட்டு தாங்க. பாண்டி செல்வம் 66 அக்கா நீங்க எப்படி இருக்கீங்களா? என்னது எப்படி இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அக்கா? நான் உங்கள அக்கான்னு சொல்ல
சொல்லவா? இல்ல அம்மான்னு சொல்லலாமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது மாரி கூப்பிடுங்க.